புதிய வரலாறு. திராவிட முன்னேற்றக் கழகம் இவ்வளவு விரைவில் அரசு பொறுப்பை ஏற்கும் என்று அரசியல்வாதிகள் எதிர்பார்க்கவில்லை. எதிர்பார்க்காதது மட்டுமல்ல, ஆள தகுதியில்லை என்றும் எண்ணினார்கள். அது மட்டுமல்ல, அரசியலுக்கே தகுதியற்றவர்கள் என்றும் எண்ணினார்கள். யாரை லாயக்கற்றவர்கள் என்று கருதினார்களோ, யாரை சினிமாக்காரர்கள் என்று ஏளனம் செய்தார்களோ, திராவிட முன்னேற்றக் கழகத்திலே படித்தவர்கள் தான் இருக்கிறார்கள், பாடுபடுகின்ற கிராம மக்கள் இல்லை என்று பச்சை கேலி பேசினார்களோ, அவர்கள்தான் இன்று அரசு பொறுப்பை ஏற்றுள்ளனர். ஆற்றிலே கருப்பு நிறமான ஒரு பொருளை வெள்ளம் அடித்துக் கொண்டு போகிறது. அநேகமாக அது கம்பளியாகத்தான் இருக்கலாம் என்று சொல்ல, பக்கத்தில் இருப்பவன் அதை எடுக்க ஆற்றிலே குதிக்க, அந்த கம்பளியோடு அவனும் ஆற்றோடு போக ஆரம்பிக்க, இதை பார்த்ததும் கரையில் இருப்பவன், கம்பளி போனால் போகட்டும், நீ வந்துவிடு, நீயும் ஆற்றோடு போய்விடாதே என்று சொல்லி கரைக்கு அழைக்க, முடியாது முடியாது, நான் போனாலும் பரவாயில்லை, கம்பளி போகக்கூடாது என்று கூறினானாம். கடைசியில் அது கம்பளி அல்ல, கரடி என்று தெரிய வந்தது. கிராமப்புறத்தில் இப்படி கதை சொல்வார்கள். அதுபோல் திராவிட முன்னேற்ற கழகத்தை கம்பளி என்று நினைத்தவர்கள் 1967 கிட்ட வந்து தொட்டவுடன் தான் கரடி என்று உணர்ந்திருக்கின்றனர். அதற்கு காரணம் பொதுமக்கள் தான். நெசவாளர்கள் நமது பக்கம் இருக்கிறார்கள், உழவர்கள் நமது பக்கம் இருக்கிறார்கள், அன்றாடம் உழைத்துண்ணும் பாட்டாளிகள் நமக்காகவே இருக்கின்றார்கள் என்பதை இப்பொழுதுதான் காங்கிரசார் அறிந்துள்ளனர். திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்துள்ள கதையை பார்த்தால்தான், அதன் பழைய வரலாற்றை நினைத்தால்தான் அதன் அருமை தெரியும். 1957 சட்டமன்றத்திற்கு கழகம் போட்டியிட்டது. அப்பொழுதெல்லாம் சமுதாயத்தை சீர் செய்யும் எதிர்க்கட்சியாகவே நாம் இயங்க வேண்டும் என்று நினைத்தேன். அதனால் 1949 முதல் 1957 வரை மக்களுக்கு சமூக பணி புரிவதே எங்கள் கட்சியின் லட்சியம் என்று நினைத்தேன். அப்பொழுது காங்கிரசார் சொன்னார்கள், முடிந்தால் சட்டமன்றத்திற்குள் நுழைந்து பாருங்கள் என்று. சரி, நாமும் முயன்றுதான் பார்ப்போமே என்று நினைத்தேன். இந்த ஆசையை தூண்டிவிட்டதே காங்கிரஸ் தான். நான் கூட அப்பொழுது பொறுத்துக் கொண்டேன். ஆனால் தோழர்கள் கேட்கவில்லை. அதன் பலன், தேர்தலில் நின்றோம். 15 பேர் சட்டமன்றத்திற்குள் நுழையவும் செய்தோம். டோல்கேட் முடவன். அதை பார்த்த பிறகும் காங்கிரசார் எங்களுக்கு மதிப்பு கொடுக்கவில்லை. அடுத்த தேர்தலில் 5 பேர் கூட வர முடியாது என்றனர். இதை கேட்டதும் ரோஷம் வராதா எங்களுக்கு? போட்டியிட்டோம். 15 பேராக இருந்த நாங்கள் 50 பேராக கோட்டைக்கு சென்றோம். பாராளுமன்றத்தில் 2 பேராக இருந்த நாங்கள் 8 பேராக கூடி சென்றோம். சென்னை மாநகராட்சியையும் கைப்பற்றினோம். அதன் பிறகேனும் இது மக்கள் ஆதரவை பெற்ற கட்சி, உண்மையான ஜனநாயக கட்சி என்று உணராமல் மறுமுறையும் 1967 பார்ப்போம் என்றார்கள். பொன்னியேரி பகுதியில் டோல்கேட் ஒன்று உள்ளது. அங்கே ஒருவன் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு போகிற வண்டிக்காரனை மிரட்டி பணம் பறித்துக் கொண்டிருந்தான். எட்டனா கொடுத்தால்தான் வண்டியை விடுவான். அதுவும் வண்டிக்காரன் இறங்கி வந்து அவனிடம் கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் விடமாட்டேன் என்று கூறுவான். ஒரு நாள் துணிந்த வண்டிக்காரன் ஒருவன், வந்தால் விடமாட்டேன், வந்தால் விடமாட்டேன் என்கிறாயே, வந்து பாரேன் என்றான். அதனால் வர முடியவில்லை. காரணம், கால் நொண்டி. பிறகு மிரட்டாது அழ ஆரம்பித்தான். அதுபோல பொன்னேரி டோல்கேட் காரனை போல கழக தோழர்களை மிரட்டி அடுத்த தடவைக்குள் பார் என்று அச்சங்காட்டினர். அவர்கள் அப்படி மிரட்டியதன் பலன்தான் இன்று 137 பேர் வெற்றி பெற்றிருக்கிறோம். தனியாக இந்த வெற்றி பெறவில்லை. சுதந்திரா முஸ்லிம் லீக், பிரஜா சோசியலிஸ்ட், கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகளின் கூட்டுறவால் வெற்றி பெற்றது. இதில் வலதுசாரி கம்யூனிஸ்ட் மட்டும் எல்லா இடத்திலும் ஆதரிக்காமல் 2 இடத்தில் மட்டும் ஆதரித்தது. தமிழரசு கழகத்தின் ஒத்துழைப்பு தேர்தல் காலத்திற்கு மட்டுமல்ல, தொடர்ந்தும் இந்த அரசுக்கு கிடைத்திருக்கிறது. தமிழகமெங்கும் சேலம் இரும்பாலைக்கும் தூத்துக்குடி துறைமுகத்திற்கும் நடந்த எழுச்சி நாளில் எல்லா கட்சிகளும் சேர்ந்தன, ஆதரவாக முழக்கமிட்டன. இதில் எதிர்க்கட்சியாக இருக்கும் காங்கிரஸ் மட்டும் சேரவில்லை. திமுக நிறைய ஆதரவு பெற்றது என்று நினைத்தாலும், மக்களிடத்திலே தனி செல்வாக்கு யாரும் பெற முடியாத அளவுக்கு பெற்றிருக்கிறது என்றாலும் வெளியிலே சொல்ல வெட்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.